ஏழுமலை ஜமா. இந்த கதையை எழுதியவர் பவா செல்லத்துரை. சொந்த ஊருக்கு போகிறோம் என்ற நினைப்பே மற்ற எல்லா துயரத்தையும் வடியச் செய்தது. உடல் முழுக்க புது ரத்தம் ஊறுவது மாதிரி இருந்தது. பஸ் முழுக்க கூட்டம் நசநசவென்று இருந்தது. எல்லாவற்றிற்கும் பழக்கப்பட்டிருந்தது மனசு. சிட்டி ரவுண்ட் மார்க்கெட் மோரி நாத்தம் பழகி புதிய மனமாய் அவனுள் உறைந்திருந்தது. சீட் நம்பர் தேடி உட்கார்ந்து ஆசுவாசமாய் பக்கத்தில் பார்த்தான். அழுக்கும் சோர்வும் அப்பிய முகங்களில் அதையும் மீறின லேசான உற்சாகம் துளிர்ந்ததை கவனிக்க முடிந்தது. ஊருக்கு போகிறோம் என்கிற துளியே துளியான சந்தோஷம் அது. கிராமத்தில் 2 நாளில் அது மறையும். பக்கத்து சீட்டில் இருப்பவனை பார்த்துவிட்டு இவ்வளவு யோசிக்க முடிகிறது. இப்போது பழைய நினைவுகள் ஞாபகத்துக்கு வந்தது. பெங்களூரில் சாய்ந்த தலை ஓசூரில் வந்துதான் நிமிர்ந்தது. அப்புறமும் தூங்க முயன்று முடியாமல் முழித்து கிடந்தபோது வந்த பயம் இன்னமும் அப்படியேதான் இருக்கிறது. ஏன் இப்படி சம்பந்தமில்லாத நினைவுகள் வந்து அலைக்கழிக்கிறது? எல்லாவற்றையும் சிட்டி ரவுண்ட் மார்க்கெட் மோரியிலேயே கரைத்தாகிவிட்டது. எதை பற்றியும் நினைக்காமல் ஊர் போய் சேர வேண்டும். மனசு மட்டும்தான் இப்படி நினைத்தது. கண்கள் இப்படியும் அப்படியும் அலைந்தது. பஸ்ஸில் உட்கார்ந்திருப்பவர்களில் சிட்டி ரவுண்ட் மார்க்கெட் முகங்கள் அடையாளம் தெரிகிறது. பழக்கூடை சுமந்து காய்பேறிய கைகள் அவனை கஷ்டப்படுத்துகிறது. அழுகையாய் வருகிறது. இறங்கிவிடலாமா? இல்லை, இந்த நகரம் இனியும் எனக்கு வேண்டாம். ஊருக்கு போய் என்ன செய்ய? குடும்பத்தோட குளத்தில் விழுந்து மாஞ்சாலும் சரி, இங்கே வேணாம். கம்பியில் தலை சாய்ந்து கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். எதற்கோ காத்திருந்தது போல எது ஞாபகம் வரக்கூடாதோ அதெல்லாம் பீத்து கொண்டு வந்தது. ஏழுமலை, கூத்தாடும்போது தான் இந்த ஜிட்டு தளப்பு எல்லாம். கூட தூக்குறப்போ வேணாம், கிராப்பு வெட்டிக்கோடா. சொல்கிறவனுக்கு இவன் மகன் வயசு இருக்கும். இங்கு எல்லாருமே போடா வாடாதான். எத்தனை வயசுக்காரனையும் இப்படி சொல்ல சிட்டி ரவுண்டு மார்க்கெட் சீனியாரிட்டி தைரியம் கொடுத்திருந்தது. யாரும் எதையும் பேச முடியாது. மரியாதைக்கெல்லாம் ஆசைப்பட்டா எவன் கை வேணும்னாலும் நீளும். கைகள் ஊர் வாரியா, ஜில்லா வாரியா, ஜாதி வாரியா பிரியும். எந்த நேரமாயிருந்தாலும் கூடையை இறக்கி வைத்துவிட்டு ஆட வேண்டும். பாதங்களில் சலங்கைகளின் சப்தம் எழ சுற்றி ஆடின ஊர் ஞாபகம் மனசில் முட்ட மார்க்கெட் கொய்யா இலையும் சப்போட்டா இலையும் காலில் மிதிவிடும். மார்க்கெட்டில் பல உருவங்கள் நின்று பார்க்கும். லூசு என்ற புரிதல் பல முகங்களில் எதிரொலிக்கும். அதெல்லாம் தான் அவனுக்கு மரண அடிகள். வேட்டை நாய் மாதிரி துரத்தி துரத்தி குதறியது. தப்பிக்க எங்கும் ஓடிப்போக முடியவில்லை. சுற்றி சுற்றி சிட்டி ரவுண்டு மார்க்கெட்டுக்குள்ளேயே வாழ்க்கை அவனை இயக்கி கொண்டிருந்தது. மீறியாகிவிட்டது. இதுவரை இவன் மென்னியை பிடித்து கொண்டிருந்த வாழ்வின் கலகத்தை திருப்பி இறுக்கியாகிவிட்டது. இனி ஊர் போய்விட வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியாக இந்த எண்ணம் உருக்கொண்டது. ஊர்தான் இவனை நெட்டி தள்ளி கண்டோன்மெண்ட் நெரிசலில் தள்ளியது என்பதெல்லாம் இதுவரை இருந்த வெறியில் ஞாபகம் வரவில்லை. ஆனால் இந்த பஸ் பயணம் இப்போதே அதை கொண்டு வந்து ரப்பர் பந்து மாதிரி மனசில் மோதுகிறது. சுற்றுப்பக்கம் 20 மைலுக்கு 20 மைல் ஏழுமலை ஜமாதான். பாக்கு வைக்கும்போதே கிராமங்களுக்குள் போட்டி கிளம்பும். அத்தனை மவுஸ் இருந்தது ஏழுமலை ஜமாவின் சலங்கை சத்தத்திற்கு. கிராமங்களுக்கு பெரும்பாலும் நடந்தே புறப்படுவார்கள். அது ஒரு மாதிரியான போதை. வழி நெடுக பேசிக்கொண்டே போவது. சாராயம் விற்கிற புதரை நோக்கி கால்கள் தானாக அடையும். ஒரு மாதிரியான பக்தியோடு யாருக்கும் அதிகமாகி விடாமல் மருந்து மாதிரி குடிப்பார்கள். அப்புறம் பேச்சு நின்றுவிடும். பாட்டுதான் வழி நெடுக. பாட்டின் சத்தமும் லயமும் இந்த பிறவிக்கான முழு சந்தோஷத்தையும் இம்மி இம்மியாக அனுபவிக்கிற மாதிரி மற்றவர்களை பொறாமைப்படுத்தும் அடர்த்தியான அந்த ராத்திரிகளின் நினைவுகள்தான் இவனை பஸ் ஏற்றி விட்டிருக்கிறது. விடிய விடிய கூத்து நடக்கும். மறக்க முடியாத கதைகள். கூத்து முடிய காலை 10-11 கூட ஆகும். வேஷம் கலைக்காமலே கூட படுதாவுக்கு பின்னால் சாராயம் குடிப்பார்கள். புதுசாய் பார்ப்பவர்களுக்கு ஆச்சரியமாயிருக்கும்.
பீமன், தர்மர், துரியோதனன், கர்ணன் என்று ஆளாளுக்கு ஒரு டம்ளரை உள்ளே இறக்குவார்கள். அநேகமாக பல ஊர்களில் ஏழுமலையை விட்டுவிட்டு ஜமா ஊர் திரும்பும். ஏழுமலைக்கென்று திறக்கும் கதவுகளும் 1,00,00,000 பிரியத்தோடு பரிமாறப்படும் மாட்டுக்கறியும் சாராயமும் ராத்திரிக்கு கிடைக்கும் உடம்பும் என அவனுடைய வாழ்வின் சுவாரஸ்யங்களே தனிதான். 2-3 நாட்கள் கூட ஆகும் ஊர் திரும்ப. திகட்ட திகட்ட வாழ்கிற மாதிரி இருந்தது செல்லங்குப்பம் கூழ் வார்க்கும் விழா நோட்டீஸ் வருகிற வரை. நம்ப முடியாமல் மறுபடி படித்தான். நோட்டீஸின் கீழே கொட்டை எழுத்துகளில் போட்டிருந்தது, இரவு 8 மணிக்கு ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீதேவி நடித்த 16 வயதினிலே வீடியோ படம் காண்பிக்கப்படும். ஏதோ மனசுக்குள் அருந்து விழுவது கேட்டது. இவன் திமிர திமிர ஒரு திகில் வந்து வலுக்கட்டாயமாய் இவனுள் நுழைவது புரிந்தது. என்னடா அது, சாமிக்கு முன்னாடி சினிமாக்காரன் ஆட விடுறானுங்க? வேதனை வாய் வழியே சிந்திவிடாமல் கேட்டான். அதன் நியாயம் பல வகைகளில் அவனுக்கு விளக்கப்பட்டது. உங்களுக்குன்னா 2000-3000 ஆகும், இது 300-400 எல்லாம் முடிஞ்சிடும். மழை மாறி இல்லாத இந்த நேரத்தில் ஜனங்க கையில் காசு இல்லைன்னா. போதும் நிறுத்திக்கங்க. தாங்க முடியவில்லை அவனுக்கு. எல்லோருக்கும் முன்னால் ஆத்திரம் சிதறியது. அப்புறம் சுத்துப்பக்க கிராமத்தில் இருந்து வந்த எல்லா நோட்டீஸ்களிலும் நடிகர் நடிகைகள் பெயராகத்தான் மாறியிருந்தது. இத்தனைக்கு பிறகும் கூட சில ஊர் தெருக்களில் கூத்து நடந்து கொண்டிருந்தது இவனுக்கு ஆச்சரியமாயிருந்தது. இந்த காலனிக்காரனுங்க தான் இப்படி சினிமாக்காரனுங்க காலில் விழுந்துட்டானுங்க. சி, இந்த ஜாதியில் பிறந்தான் பாரு. சதா இதே புலம்பல்தான். கூத்துக்காக இதுவரை ஊர் தெருவில் இந்த பாதம் பட்டதில்லை. கரும்பு வெட்ட, சூளை போட, ரிக்ஷா ஓட்ட என்று தர்மரையும் பீமனையும் பாஞ்சாலியையும் வாழ்க்கை பிரித்து அனுப்பியது. இவன்தான் பிடிவாதமாய் எதிர்த்து நின்றான். எந்த பிடிவாதமும் 1 மாசத்துக்கு கூட தாக்கு பிடிக்கவில்லை. ஊருக்கு செல்ல வெட்கப்பட்டு கொண்டு நடுராத்திரியில் பெங்களூருக்கு பஸ் ஏறினான். போதும் என்னை நெரிக்காதே என்று ஏதோ எதிரில் நின்ற பிசாசிடம் கெஞ்சுவது மாதிரிதான் சிட்டி ரவுண்டு மார்க்கெட்டில் இருந்து இதோ இப்போது தப்பியது. தெருவில் நடக்கிற போது 1-2 வீட்டு அறிக்கையின் விளக்குகள் விழித்திருப்பது தெரிந்தது. நடை தானாகவே சத்தத்தை குறைத்து கொண்டது. இவனுக்கு இவ்வளவு அந்நியமாகிவிட்ட ஊரை பார்க்க பார்க்க கோபமாய் வந்தது. சத்தம் போடாமல் வள்ளியை எழுப்பினான். 2 பேருக்குமே பேச ஏதுமற்று போனது. விரித்திருந்த பாயில் படுத்து அவள் பழைய புடவையை போர்த்தி கொண்டான். அவள் இவனை போர்த்தி கொண்டாள். மத்தியானத்துக்கு மேல் இவன் வந்திருப்பது ஊருக்கு தெரிந்தது. ஒவ்வொரு கூரையிலும் கேள்விகள் முளைத்தது. இதுக்கு பயந்துதான் பெங்களூருக்கு ஓடினது. மீண்டும் அதே கேள்விகள். எப்படி ஏழுமலை வந்தாப்ல? இப்படித்தான் துவங்கின அவை. அப்புறம் அவை காயத்தில் குத்துகிற கோணி ஊசிகளாய் மாறின. சித்தப்பிரமை பிடித்தவன் மாதிரி எல்லோருக்கும் ஒரே பதில் சொன்னான். அப்புறம் என்ன பண்ண போற? யார் மூலமோ வாழ்வு அவனை கேட்கிற அழுத்தமான கேள்வி இது. முடியவில்லை. இதற்கு பதில் இல்லாமலே பெங்களூரை விட்டு புறப்பட்டிருக்கிறான். இருட்டினதுக்கப்புறம் ஜமா ஆட்கள் விஷயம் கேள்விப்பட்டு வந்தார்கள். அதே மரியாதை இருந்தது ஒவ்வொரு முகத்திலும். கரும்பு வெட்ட கூப்பிட்டார்கள். சந்தையில் மாட்டுத்தரவு செய்வது கௌரவமான தொழில் என்றார்கள். எதையும் கேட்கிற மாதிரி இல்லை மனசு. எவனுக்கும் கூத்த போடலாம் வாத்தியாரேன்னு சொல்கிற தைரியம் வரலையே என்று குச்சியால் தரையை கிளறி கொண்டிருந்தான். எல்லாரும் போன பிறகு மனசு கனத்திருந்தது. எதுக்கோ ஏங்கியது. வாடகைக்கு சைக்கிள் பேசி எடுத்துக்கொண்டு வேளானந்தலை நோக்கி மிதித்தான். பிரிட்ஜை தாண்டுகிற போது ஆசை வந்தது. பாடி பார்க்கலாமா? முடியவில்லை. திட்டு திட்டாய் மனதில் உறைந்திருந்த இரத்தக் கரைகளில் பாட்டும் சந்தோஷமும் ஒட்டி கிடந்தன. பாட்டுக்கு ஏதோ ஒன்று முட்டி தள்ளுவதும் பின்பு அதுவே கையை பிடித்து கொள்வதுமாய் அவஸ்தைப்பட்டான். மொத்தமாய் 4 டம்ளர் குடித்து பச்சை மிளகா அதிகமாக போடச் சொல்லி மொச்சையை கையில் வாங்கி சைக்கிள் மிதிச்சப்போ நிதானம் இழக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு மத்தியானம் கண்ணுச்சாமி காட்டின கோணாலூர் கூழ் ஊத்துற நோட்டீஸ் ஞாபகம் வந்தது.
அம்மன் கோயில் கிழக்காலே கலர் படமாம். சொந்த ஊரே இவனை எட்டி உதைச்சி வேணான்னு முடிவு செஞ்சிட்டப்புறம் இனி எவன் கூப்பிடுவான்? சொந்த ஊர்க்காரனை விட விஜயகாந்தும் ராதாவும் முக்கியமாகிவிட்டது ஊருக்கு. பிரிட்ஜை தாண்டும்போது லாரி ஒன்று இவனை கடந்து போனது. நிதானமாக சைக்கிள் ஓட்ட முயன்றான். வடக்கே இருந்து கூத்துப்பாட்டு சத்தம் கேட்டது. பிரமை, வெறும் பிரமை. நாளெல்லாம் இதோ நினைப்போட இருந்தா இப்படித்தான். இல்லை, சைக்கிள் நகர நகர பாட்டு துல்லியமாகி கொண்டே வந்தது. இப்போது பெட்ரோமாக்ஸ் வெளிச்சமும் தெரிந்தது. வெறி பிடித்த பிசாசு மாதிரி சைக்கிள் வேகம் எடுத்தது. மண் ரோட்டில் சைக்கிளை நிறுத்திவிட்டு தட்டு தடுமாறி மரத்தடிக்கு வந்தான். 10-15 உருவங்கள் மங்களாய் தெரிந்தன. மரஸ்டூல் போட்டு ஒருத்தன் உட்கார்ந்திருந்தான். கையில் பெரிய நோட்டு இருந்தது. கூத்து பழகி கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே புதுவாட்கள். எல்லார் முகத்திலும் அது திட்டு திட்டாய் தெரிந்தது. ஒரு செடி மனசுக்குள் முளைப்பது மாதிரி இருந்தது இவனுக்கு. தள்ளாடி விழப்போனவனை மரம் தாங்கிக் கொண்டது. கூர்ந்து அந்த கால்களை பார்த்தான். சரியில்லை. அந்த கிருதாக்காரனின் அடவு தப்பு தப்பா வருது. உள் மனசு இவனுக்குள்ளேயே பேசிக்கொள்வது கேட்டது. என்ன வாத்தியார் இவன், அடவை கவனிக்காம புஸ்தகத்தை பார்த்து படிச்சிட்டா போதுமா? அடவு தாண்டா உசுறு ஆட்டத்துக்கு. கிருதாக்காரன் தொடர்ந்து தப்பு பண்ணிக்கொண்டே இருந்தான். ஏதோ உள்ளிருந்து கிளம்ப தகிதோம் தகிதோம் என அந்த வட்டத்துக்குள் போய் வன்முறையாளனைப் போல குதித்தான். அவசரமாய் ஒருவன் பெட்ரோமாக்ஸ் விளக்கை நகர்த்தி கொண்டான். அவனுக்குள் இருந்த வெறி பிடித்த பேய் விடாமல் ஆடியது. மடேரென கீழே விழுந்தபோது இரண்டொருவர் அதிர்ந்தனர். பெட்ரோமாக்ஸ் வெளிச்சத்தில் ஒரு கை மூக்கில் கை வைத்து பார்த்தது. மூச்சு இருக்கு, போதை போல் இருக்கு. வாத்தியார் நிதானமாய் எழுந்து வந்தார். முகத்தை திருப்பி வெளிச்சத்தில் பார்த்தார். நம்ம கோணலூர் ஏழுமலை. எல்லோரும் வாத்தியாரையே பார்த்திருந்தார்கள். யாருமே எதிர்பார்க்காமல் அவர் கால்களை தொட்டு கும்பிட்டுவிட்டு, தண்ணி கொண்டாடா என்ற சத்தத்திற்கு பல கால்கள் ஓடின. அந்த வார்த்தைகளில் அவ்வளவு பிரியமும் ஏதோ நம்பிக்கையும் இருந்தது.